DPI Tamil News. தருமபுரியில் தமிழ் மாநில மக்கள் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மண்டல பொதுச் செயலாளர் மாது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் கிஷோர், முருகன் மற்றும் சின்னத்தம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் உள்ள கல்வி, திருமணம், பிரசவம், விபத்து மற்றும் மரண நிதி உதவித் தொகைகளை உயர்த்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் தொழிலாளர்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தை ₹1,200 இருந்து ₹3,000 உயர்த்த வேண்டும். கட்டுமான தொழிலாளர்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்க ₹1,00,000 மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அத்துடன் மீனவர்களின் நிவாரணத் தொகையை உயர்த்துதல், நடைபாதை வியாபாரிகளின் கடன் தள்ளுபடி, தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை உள்ளிட்ட கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினர். என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் சேர்ந்து இந்த கட்டுமான சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தா மட்டும் போதாது. எனக்கு இந்த நலத்திட்டம் வேணும், என் பையன் படிக்கிறான், என் பொண்ணு படிக்குது, 6வது 12வது எனக்கு என்ன நடந்துட்டு வருது, அதுக்கப்புறம் நான் பசங்க காலேஜ் போகும்போது அதுக்கு எப்போ ஸ்காலர்ஷிப் வருது. குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.